சார் ஐபிஎஸ் ஜாப் எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ஜாப் சார். அதை போய் விட போறீங்களா? சஞ்சு, ஆஸ் பர் மை ஒய்ஃப் விஷ் பாத்தீங்கன்னா அந்த ஜாபாலே அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு தான். ஸோ எவ்ரி மார்னிங் பாத்தீங்கன்னா நான் கிளம்பும் போது she says please quit this job. You see, she loves me so much. நாங்க பண்ணிக்கிட்டது லவ் மேரேஜ். நாங்க 2 பேருமே வீட்டை விட்டு ஓடி வந்து ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டா போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். This is my love story. எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாங்கிற மைண்ட் செட்டோட ஃபேமிலியோட நிம்மதியா இருக்க முடியல. சோ நான் டிசைட் பண்ணிட்டேன், ஐ அம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப். ஊர்ல போய் விவசாயம் பண்ண போறேன். சார் உங்க வைஃப் ரொம்ப லக்கி சார். நோ 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 சஞ்சு, ஈவன் ஐ அம் ஆல்சோ சோ லக்கி. சஞ்சு, நீங்க லவ் மேரேஜ் தானே? ஆமா சார். Super Sanju, so your wife will also have affection on you, am I right? ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷன் தான். என் லைஃபே சஞ்சீவ் தானே. உங்க வைஃப் மேல வச்ச லவ்னால தான் அவங்க இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க வேலை வெட்டிலாம் விட்டுட்டு இங்க டெல்லிக்கு வந்திருக்கீங்க. Wow, you both of you have good smile. God bless. சஞ்சு, நம்ம 2 பேர் ஃபேமிலி ஒண்ணா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமா? ஷூர் சார், கண்டிப்பா. ஓகே சஞ்சு அண்ட் அபி மேம், நான் இப்போ கிளம்புறேன். தேங்க் யூ. தேங்க் யூ சார். இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்னு சொல்லணும் சஞ்சு. சொல்லுங்க சார். நீங்க 2 பேரும் என் ஒய்ஃபை மீட் பண்ணும்போது என்ன கத்தியால குத்தி கொலை பண்ண வந்தாங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. சொல்ல மாட்டேன் சார். சஞ்சு பாய். மேடம் பாய். பாய். संजीव, रूम में चलते हैं? போலாம் பண்டிட். அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை குடி. ஐயோ ஸ்ரீஜா, என்னன்னே தெரியல, பயங்கரமா பசிக்குதுடி. ஐயோம்மா, எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு. இப்ப அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். வா. ஏய், இங்க நான்வெஜ் கிடைக்குமா? ஐயோம்மா, எல்லாம் இருக்குமா. டெல்லியில வந்து ஏமா மானத்தை வாங்குற? சீக்கிரமா நானே ஆர்டர் பண்ணிப்பேன். சரியா? ஹிந்தி தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் மாலும் தெரியும். வா. ஏய் ஸ்ரீஜா, மெனு கார்டை பார்த்து நானே ஆர்டர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முதல்ல ஹிந்தி தெரியணும். ஏய் என்னடி, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், நான் சமாளிச்சுப்பேன். நானே சொல்லிப்பேன். ஐயோம்மா, ஹிந்தி தெரியாம பேசாத. கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு போறாங்க. வா. தேவலாம ஃப்ரைட் சிக்கன், பிரியாணி. இவங்க இங்கதான் இருக்காங்களா? டெல்லியில இருக்கிற எல்லா ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் சாப்பிடணும். சிக்கன் பேல்பூரி, பிரான் சமோசா. ஐயோ, மட்டன்ல என்ன இருக்கும்? ஃபிஷ்ல ஒருவேளை சமோசா போடுவானுங்களோ? கேட்டு பார்க்கணும். ஐயோ, எனக்கு நினைச்சாலே என்னமோ ஆகுது. ஐயோ, இத வெச்சுக்கிட்டு. ஹே லூசு, இங்க வா. அம்மாவையா? ஆமா லூசு, இங்க வா. பெத்த தாயா, இங்க வந்து தொலை. ஸ்ரீஜா, ஹோட்டலுக்குள்ள போகாம ஏன் ஒளிஞ்சு விளையாடுற? அங்க பாரு. ஐயோ, ஏய் ஸ்ரீஜா, நீ சொன்னது உண்மைதான்டி. சஞ்சீவும் அபியும் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க. இப்படி வா. அந்த இடம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏதோ பழங்கால சிற்பங்கள்லாம் இருக்குமா? அப்படியா? எங்க காணோம்? என்ன பண்ற? ஹைட் அண்ட் சீக் டி. அவங்களுக்கு நாம இங்க இருக்கிறது தெரியக்கூடாது. அதனாலதான் நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்.
அவங்க அங்க போய் பல மாசம் ஆகுது. நீ வா. உன்னை- காது 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 சஞ்சீவும் அபியும் இந்த ஹோட்டல்ல எந்த ரூம்ல தங்கி இருக்காங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். வா. ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான். ஸ்ரீஜா அதுக்குள்ள சாப்பிட்டு போயிடலாமா? ஷூ, உனக்கு சாப்பாடு மட்டும் தான் முக்கியமா? போட்டேனா? வாமா. சீக்கிரம் போ. ஐயோ, ஷூ. போச்சுமா. ச்சே. ஷூ. என்ன பண்றது? நாம எப்படி மாடிக்கு போறது ஸ்ரீஜா? சரி, வாமா, படி ஏறி போவோம். படி ஏறதா? என்ன விளையாடுறியா? இந்த ஹோட்டல்ல 15 மாடி இருக்கு. ஒருவேளை அபியோட ரூம் 15வது மாடியில இருந்தா, ஐயோ அவ்வளவு மாடி என்னால ஏற முடியாது. ஐயோ. மா, அத பத்திலாம் இப்ப யோசிக்க நேரம் இல்ல. சீக்கிரமா போலாம், வா. இல்லனா அவங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியாம போயிடுமா. லிஃப்ட் வர போயிடுச்சு, வா. வா. சரி வா. ஐயோ ஸ்ரீஜா, லிஃப்ட் மேல போய்கிட்டே இருக்கேடி. சரி, வா, நம்ம மேல போலாம். போ. ஐயோ இப்படியே போய்கிட்டே இருந்தா நாக்கு தள்ளி மேல போறதுக்கு பதிலா மேலேயே போய் சேர்ந்துருவேண்டி. ஐயோ அம்மா, ஐயோ இப்ப வர போறியா இல்லையா? வாமா. வரல விடவா போறேன். ஐயோ அப்பா, என்னால முடியலையே. அம்மா, ஓ இந்த ஃப்ளோர்ல தான் அபி சஞ்சீவ் தங்கி இருக்க ரூம் இருக்கும். சீக்கிரம் நம்ம போய் பார்க்கலாம், வா. சரி அப்பா. ஆமாமா, இங்க வா, இங்க வா. இங்க வாமா. அங்க பாரு. அந்த ரூம்ல தான் அபியும் சஞ்சீவ் தங்கி இருக்காங்க. அப்பப்பா சஞ்சீவ், ம் என்ன அபி? எனக்கு ஒரு ஆசை, கேட்டா செய்வியா? ம் கொஞ்சம் பேராசை தான், இருந்தாலும் கேட்கணும்னு தோணுது, அதான் கேக்குறேன். சரி, என்ன வேணாலும் கேளு. உன் ஆசை எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன். நான் கேட்டதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன், கேளு. என்ன தாஜ்மஹால் பார்க்க கூட்டிட்டு போறியா? எனக்கு உன் கூட கை கோத்துக்கிட்டு தாஜ்மஹாலை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் கேட்டாலும் நீ கூட்டிட்டு போக மாட்டேன்னு தான் இத்தனை நாள் நான் இதை பத்தி பேசல. டெல்லி வர வந்துட்டோம், பக்கத்துல தானே ஆக்ரா, அதனாலதான் சஞ்சீவ் கேக்குறேன். எனக்கு தாஜ்மஹால தனியா போய் பார்க்கல விருப்பம் இல்ல, உன் கூட சேர்ந்து பார்க்கணும். இந்த காம்படிஷனுக்கு அப்புறம் நம்ம திரும்பி டெல்லிக்கு வர வாய்ப்பே இல்ல சஞ்சீவ். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் நம்ம பிரிஞ்சிருவோம். என்ன தாஜ்மஹால் பார்க்க கூட்டிட்டு போறியா? என்ன சஞ்சீவ், எதுவுமே பேச மாட்டேங்கிற? அபி, உன் கூட சேர்ந்து தாஜ்மஹாலை நான் சுத்தி பார்க்காம வேற யாரு கூட பார்க்க போறேன்? என்ன தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு போக உனக்கு விருப்பம் இல்லையா? ஹலோ. ஹலோ சார், நான் சஞ்சீவ் பேசுறேன். காலையில எங்களை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி ரூம்ல டிராப் பண்ணீங்களே. சொல்லுங்க சஞ்சீவ் சார். நாளைக்கு தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க பிளான் பண்ணிருக்கோம். எங்களை மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? மார்னிங்கா? ம். வரலாம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்?
நான் உங்களை தாஜ்மஹால் பார்க்க கூட்டிட்டு போகணும்னா நாளைக்கு மத்தியானம் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும், ஓகேவா? சரிங்க சார். சார், நாளைக்கு காலையில 6 மணிக்கு உங்க ஹோட்டல் முன்னாடி நான் நிக்கிறேன், சரியா? சரி, தேங்க்யூ. தேங்க்ஸ் சஞ்சீவ். எனக்கு உன்கிட்ட இப்பவே என் லவ்வ சொல்லி உன்னை கட்டி பிடிச்சு, நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என் லவ் நான் இந்த காம்படிஷன் முடிஞ்சவனு சொன்னாதான் நீ இதுல ஜெயிப்ப. அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். ஃபோன். அம்மா. ஹலோ அம்மா. மாப்பிள, நான் மாமா பேசுறேன். சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள, ஊருக்கு போயிட்டீங்களா? வந்தாச்சு மாமா. டேய் போன குடுறா. சஞ்சீவ் நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அபி எங்கப்பா? இந்த பக்கத்துல தான்மா இருக்கா. இதோ தரேன் இருங்க. ஹலோ அத்தை. காம்படிஷன் எப்பமா? இன்னும் 2 நாள்ல அத்தை. ஆமா, நீங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கா? அப்படி இருந்தா நீ காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னு அங்க போய் வேண்டிக்கோமா. அந்த சாமி உன்னை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். சரிங்க அத்தை. சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே அத்தை, பாய். சஞ்சீவ், என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா? அபி, நம்ம காம்படிஷனுக்காக வந்திருக்கோம், வெக்கேஷனுக்காக ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு வரல. கோயில்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒழுங்கா காம்படிஷன்ல ஜெயிக்கிற வழிய பாரு, சரியா? முடியாது சஞ்சீவ். அத்தை என்ன கோயிலுக்கு போய் காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்க சொன்னாங்க. அதனால நான் கோயிலுக்கு போகணும். சாமி கும்பிட்டா காம்படிஷன்ல ஜெயிச்சிடலாமா? பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒழுங்கா காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்ண, புரியுதா? சஞ்சீவ், என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போவியா மாட்டியா? முடியாது. சரி, நீ வரலனா போ. ஏய், நான் எங்கேயாவது கோயிலை தேடி கண்டுபிடிச்சு ஈவினிங் போய் கும்பிட்டுட்டு வந்துடுறேன். தனியா கோயிலுக்கு போறேங்கிறாளே, என்ன பண்றது? சஞ்சீவ், என்கிட்ட தேவையில்லாம நீ மோதாத. அபிய டெல்லி காம்படிஷன்ல நான் ஜெயிக்க விட மாட்டேன். அபி தனியா கோயிலுக்கு போகும்போது ஸ்ரீஜா ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அபி, நீ தனியெல்லாம் கோயிலுக்கு போக வேண்டாம், நானே கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ் சஞ்சீவ். எப்ப போலாம்? ஈவினிங் போலாம். இப்ப ரெஸ்ட் எடுப்போம். சரி. ஏய், என்ன பண்ற? அது நான் தரையில படுக்க போறேன், அதான் பெட்ஷீட். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பெட்லயே படுத்துக்கோ. நான் பெட்ல படுத்தா நீ எங்க படுப்ப? தரையிலையா? ஐயோ வேண்டாம். நானும் பெட்ல தான் படுக்க போறேன். 2 பேரும் பக்கத்து பக்கத்துலயா? நீ என்ன திட்ட மாட்ட? அதெல்லாம் திட்ட மாட்டேன் அபி. என்ன சஞ்சீவ், நீ சென்னையில ஒரு மாதிரி பேசுற, டெல்லியில ஒரு மாதிரி பேசுற. இப்படி மாத்தி மாத்தி பேசினா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ ஒன்னும் புரிஞ்சுக்க தேவையில்ல, பேசாம படு. சஞ்சீவ், உள்ள போலாமா? போலாம். வா சஞ்சீவ். அபி, அர்ச்சனைக்கு டோக்கன் இருக்கு. எங்க? இதோ அங்க இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சஞ்சீவ், சீக்கிரம் வா. சரி.
மம்மி மம்மி அபி ஆண்டி. அபி. ஹாய் ஆண்டி. நமர்தா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் குழந்தைய காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லுச்சு. அச்சோ, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அபி. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா எங்க ஹஸ்பண்ட மீட் பண்ணணும். சரி, கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஆமா, நீங்க எதுக்கு டெல்லி வந்திருக்கீங்க? இங்க டெல்லியில பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷனை கவர்மெண்டே நடத்துறாங்க. அதுல தமிழ்நாட்டு சார்பா நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். அதுக்கு தான் வந்திருக்கோம். ஓஹோ. எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஹஸ்பண்டும் என் கூட வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். ஆன்ட்டிக்கு ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ஆண்டி. தேங்க் யூ டா செல்லம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அபி, எங்க கூட நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா வரணும். உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்துருங்க. நானும் என் ஹஸ்பண்ட உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதும். சாப்பிடவா? நாங்க கொஞ்சம் சுத்தி பார்க்கலான்னு இருக்கோம். ஓ, அப்படியா? ம். சரி, நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எங்க பேட்டிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எப்படி சொல்றீங்க? இந்த டாய் எங்க பேட்டிக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சு வாங்கினா. இந்த டாய் யாரு கேட்டாலும் கொடுக்காது, கூடவே வச்சிருப்பா. அப்படியா? பேட்டி இந்த டாயை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னா. உங்களை ரொம்ப பிடிச்சதுனால தானே? இது உன்னோட ஃபேவரட் டாய் இல்லையா? இது எதுக்கு நீ என்கிட்ட கொடுக்கற? நீயே வச்சுக்கோடா. குடு பேட்டா, வாங்கிக்கோ அபி. இந்தாங்க. தேங்க்ஸ். சரி, நீ கொடுக்கற கிஃப்ட நான் வச்சுக்கணும்னா நான் கொடுக்கற கிஃப்ட நீ வச்சுக்கணும். ஓகே சொல்லு. இதுதான் என்னோட கிஃப்ட். இப்போ என்கிட்ட கிஃப்ட் எதுவும் இல்ல. அதான் கிஃப்டா உனக்கு நான் கிஸ் கொடுத்தேன். அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி பெரிய கிஃப்டா வாங்கி தரேன். சரியா? என் ஹஸ்பண்ட் பூஜை சாமான் வாங்கிட்டு வர போனாரு. எங்க போனாருன்னு தெரியலையே. கொஞ்சம் இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, வாங்க. சஞ்சீவ். என்ன அபி, எங்க போயிருந்த? அது ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். நம்ம இருந்த ஹோட்டல்ல ஒரு குழந்தை காசை முழுங்கிடுச்சுல, நான் கூட அவளை காப்பாத்தினேன்னு சொன்னேனே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த குழந்தை அவங்க அம்மா 2 பேரையும் இங்கதான் கோயில்ல பார்த்தேன். அதான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். அப்படியா? எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா அந்த குழந்தை? எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்கா பாரு. ஓ, கிஃப்ட் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? உனக்கு ஹிந்தி தெரியாது, நீ பேசிட்டு இருந்தவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்புறம் எப்படி 2 பேரும் பேசிட்டீங்க? நான் ஊர்ல இருந்து வரும்போது ஹிந்தி புக் வாங்கி படிச்சிட்டு இருந்தேன், பார்த்தேல்ல. அதுல இருந்து 100 ஹிந்தி வார்த்தையா நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் தெரியுமா? ஓ, 100 வார்த்தை மனப்பாடம் பண்ணிட்டியா? பிரில்லியன்ட் தான். எங்க சொல்லு பாப்போம். சொல்றேன். எங்க போகணும் அப்படின்னா கிதர் ஜாயே. அடேங்கப்பா, பாருடா. ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னா ஹோட்டல் கஹா ஹே. இந்த பஸ் எங்க போகுது அப்படின்னா ஹே பஸ் கஹா ஜா ராஹி ஹே. நீங்க ஃபுட் சாப்பிட்டீங்களாக்கு அப்னே கானா கா லியா. நான் சாப்பிட்டேன் அப்படின்னா காயா ஹாய். அடேங்கப்பா, வெரி குட் அபி, பஹுத் அச்சா. நான் கூட நீ எங்க ஹிந்தி கத்துக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ வேற லெவல் அபி. இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி பேசுறேன். இன்னும் ஒரு வாரத்துல